ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பகுதியில் நாம் பேச போகிற தலைப்பு ஜியோ 1,00,000 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. இந்த நிறுவனம் இந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் மிகப்பெரிய டெலிகாம் கம்பெனியாக உருவெடுத்திருக்கிறது. இதற்கு செலவு எக்கச்சக்கம். அத்தனை செலவுகளையும் ரிலையன்ஸ் நிறுவனம் கடன் வாங்கியே ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்தில் 2 நிறுவனங்கள் தவிர மற்ற அனைத்து போட்டியாளர்களும் மூடிவிட்டு இந்த தொழிலை விட்டே வெளியேறிவிட்டனர். அத்தகைய போட்டியாளர்களில் ரிலையன்ஸ் சார்ந்த உறவினரான அனில் அம்பானியும் ஒருவர். இப்படி ஒரு அசாத்தியமான முதலீடை செய்து ரிலையன்ஸ் இந்த தொழிலை ஏற்படுத்தி இப்படி ஒரு ஆளுமையை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் கடன் சுமை மிக அதிகம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு முடிவை எடுத்து இந்த கடனை நாங்கள் அதிவேகமாக குறைக்கப் போகிறோம் என்று ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டின் துவக்கத்தில் சொன்னார்கள். ஒரு சவாலாக கோவிட் வந்தது. ஆனால் இந்த கோவிட் காலத்திலும் லாக்டவுனுக்கு இடையில் ரிலையன்ஸ் நிறுவனம் 1,00,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அனைத்துமே அந்நிய முதலீட்டாளர்களிடம் தன் பங்குகளை விற்று, அதுவும் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை விற்று கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாயை திரட்டி இருக்கிறது. இந்த நிதியை திரட்ட அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தில் மொத்த பங்குகளில் கிட்டத்தட்ட 20% விற்கப்பட்டுள்ளது. ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் உடைய மதிப்பு 5,00,000 கோடின்னு வச்சுக்கலாம். நான் இதற்கு முன்ன பண்ண ஒரு பாட்காஸ்ட்லேயே தெளிவாக சொன்னேன், நான் 20% வரை அவர்கள் விற்பார்கள் என்று. அந்த ஒரு கணிப்பு பிரகாரம் தான் இந்த விற்பனை நடந்திருக்கிறது. அடுத்தது என்ன? என்னை பொறுத்தவரை இந்த பங்கு விற்பனை ஒரு ஐபிஓவுக்கு முன்னோடி. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவன பங்குகள் நேரடியாக வர்த்தகத்திற்கு வரும். எங்க வரும்? ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய நிர்வாகத்தின் அறிக்கை பிரகாரம் அவங்க இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை அமெரிக்காவில் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க. இதுவும் பொதுவாக ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டைலிருந்து மாறுபடுகிறது. அந்த நிறுவனம் தன் பங்குகளை எப்போதுமே இந்தியாவில் மட்டுமே லிஸ்டிங் வச்சுருந்தாங்க. ஆனால் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அவங்க பிளானை மாற்றி அமெரிக்காவில் போய் டைரெக்டாக நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனம் தன் பங்குகளை அவசரமாக அந்நிய முதலீட்டாளர்களுக்கு விற்றது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, நம்ம நாட்டின் பொருளாதாரத்தின் மீது அந்நிய முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சற்றும் குறையவில்லை என்பதற்கு இது ஒரு தெளிவான குறியீடு. 2வது, இந்திய நிறுவனங்கள் ஏற்கனவே செய்த பெருமுதலீடுகளுக்கு ரிசல்ட்ஸை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தன் பங்குகளை விற்கிறார்கள். இது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையை தான் தெளிவாக காட்டுகிறது. அவங்களுடைய அந்த ஒரு விஷன், முதலீடு செய்வதற்கான ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு பிளான், அது இருக்கிற அளவுக்கு நிதி ஆதாரம் பத்தவில்லை என்பதுதான் இதில் தெளிவாக புரிகிறது. 2மே என்னை பொறுத்த வரைக்கும் நம்மை பற்றி ஒரு மிக முக்கிய புரிதலை முன்வைக்கிறது. இன்றைக்கு இந்தியாவின் தேவைகள் மிக அதிகம். அவற்றை நிறைவு செய்ய தேவையான முதலீட்டு நிதி ஆதாரம் மிக மிக அதிகம். அந்த பணத்தை நாம் வேகமாக பெற வேண்டுமென்றால் அந்நிய முதலீடுகள் மிக அவசியம். அப்படி வரக்கூடிய அந்நிய முதலீடுகளுக்கு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய இடத்தில் நம் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஸோ வேகமாக பங்குகளை
அவர்களுக்கு விற்பதோடு மட்டும் இது முடிவதில்லை. அந்த பங்குகள் அதைவிட அதிக மதிப்பை பெறும் வகையில் நம்முடைய நிறுவனங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்தின் பார்வை நம் மீது படுகிறது என்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தாலும் அந்த மதிப்பை காப்பாற்றிக்கொள்ள நாம் நிறைய செய்யணும் அப்படின்றதும் இதில் தெளிவாகிறது. இந்த விஷயத்துல ரிலையன்ஸ் நிறுவனம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அவங்க போய் நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணி அங்கே வரக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக ரிலையன்ஸ்க்குன்னு ஒரு மரபு இருக்கிறது. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புதிய கம்பெனியை லிஸ்டிங் பண்ணும்போதும் தங்களுடைய பங்குதாரர்கள் யார் அவங்கள முதல்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் ஒரு வகையில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை எப்படி கொடுக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் இன்னும் பேசவில்லை. ஆனால் வரலாற்றை புரிந்திருப்போமானால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தங்களுடைய பங்குதாரர்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டுதான் இந்த பயணத்தில் முன்னேறுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஸோ 1,00,000 கோடியை இவ்வளவு கஷ்டமான காலத்தில் ரைஸ் பண்ணதோடு இல்லாமல் மேலும் அதன் மதிப்பை கூட்டுவதற்கான முயற்சிகள் துவங்கிவிட்டன. இன்னும் இதுபோல பல நிறுவனங்கள் முடிவுகளை வேகமாக எடுத்து பணத்தை திரட்டி கடன்களை குறைத்து அடுத்த கட்ட முதலீடுகளை செய்வார்கள் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இந்த பாட்காஸ்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் நிச்சயமாக சொல்லி ஆகணும். எனக்கோ அல்லது என் சார்புடைய நிறுவனங்களுக்கோ அல்லது வாடிக்கையாளர்களுக்கோ நேரடியாக ரிலையன்ஸிலோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலோ பங்குகள் இல்லை. அதனால் இந்த கருத்து ஒரு வெறும் கருத்தாக மட்டுமே பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது என்னுடைய ஆலோசனை இல்லை. ஆனால் இந்த நிறுவனங்களின் இருக்கக்கூடிய நடப்பை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அது ஒரு பொது பார்வையாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். இது முதலீட்டு ஆலோசனை இல்லை என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பாட்காஸ்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். இது போல தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயங்களையும் அதை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளையும் நம்ம பேசுவோம். அது பற்றி பல விதமான தரவுகளை உங்கள் முன் வைப்பேன். தொடர்ந்து முதலீட்டு களம் பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.